ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டதன் காரணமாக ஓபிஎஸ், தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் நீக்கப்பட்டனர். தொடர்ந்து கட்சியில் மோதல் நிலவி வந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். இந்த கூட்டணியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு சம்பந்தமில்லை என்று பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது. இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று முன்மொழிந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். இதனால் கட்சியில் பெரும் பரபரப்பும் கருத்து மாறுபாடும் ஏற்பட்டது. இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற தேவர் குரு பூஜை நிகழ்வில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் கூட்டாக சேர்ந்து பேசினர். இந்த நிகழ்விற்கு பிறகு கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 2000 பேரை நீக்கி உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக விஜயை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் சேருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் தாவேகா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.